யார் என்ற சார் என்ற இந்த விபரத்தை நான் வெளியிடுகிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டுவிட்டு சாட்டையில் அடித்துக் கொள்பவரும் அல்ல. இதே வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா? உங்கள் ஃபோனை எல்லாம் பறிச்சுட்டாங்க, இன்னும் கம்முன்னு எருமாடு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு வேக வேகமாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றுவோம். நீ என்ன உன் வீட்டில் திருமணம் நடக்கலன்னா அப்படி விட்டுருவாங்க அதுக்குன்னு போயா என்று மாசு முன்னிலையில் இந்த திருமணம் நடக்குது. இப்போ ஒரு திருடன் போலீஸ் அவனை தொடாம இருக்குதுன்னா எந்த அளவுக்கு திமுகவினர் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதுதான் உண்மையும் கூட. தொடர்ந்து அது எடுத்துக்காட்டால் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அரக்கோணம், அண்ணா நகர் அந்த சிறுமி வழக்காகட்டும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்கில் 5 மாதத்தில் நாங்கள் வழக்கை முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அரசு வந்து சொல்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நடந்தபோது நீங்கள் வெளியில் உள்ள சிறையில் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததா? உள்ளே இருக்கும்போது படித்தேன். இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வரல. பேப்பரில் தந்தி தான் வரும். தந்தியில் வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான். வெளியில் வந்த பிறகு தான் எனக்கு இந்த மாணவி விவரங்கள் அடங்கிய அந்த எஃப்ஐஆர் வெளியான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்போது நேற்று திரு பழனிசாமி என்ன அறிக்கை கொடுத்தாருன்றதை நான் சொல்கிறேன். அதற்கு முன்பு திமுக இந்த வழக்கு 5 மாதங்களில் விரைவாக முடிக்கப்பட்டதற்கு திமுக பெருமையை தேடிக்கொள்கிறது. கவனிச்சிங்களா நீங்கள்? அதுக்கு முன்னாடி நீங்கள் சிறையில் இருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும் திமுக ஆட்சிக்கு 3.5 ஆண்டுகளில் திமுக சந்திக்காத ஒரு எதிர்பார்க்காத ஒரு எதிர்ப்பு. திமுக ஆட்சியை ஒரு உழுக்குதுன்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வழக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது, எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவே இல்லை அவங்கள்ட்ட. அதே போல் எப்படி சொல்கிறது, அந்த திமுக அரசு மக்களிடம் மண்டிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். இப்பயும் நாங்கள் 5 மாதத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்தட்டி கொள்கிறார்கள். ஆக்சுவலாக நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டதால் தான் அந்த 5 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வழக்கு போட்டாங்க சார். வழக்கு போடும்போது அந்த தலைமை நீதிபதி வரல, ஊருக்கு போயிருக்காங்க, அதனால நீங்கள் விவரங்களை கொடுங்க, நாங்கள் சூமோட்டோவாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சூமோட்டோ எடுத்தாங்க. திரு இன்பதுரை வழக்கறிஞர் அணியின் செயலர் திரு இன்பதுரை அவர்கள் தொடர்ந்த வழக்கு, மற்றவர்களும். ஆனால் அவங்க சூமோட்டோவாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த 5 மாதத்தில் இவர்கள் நீதியை பெற்றுத்தந்ததாக மார்தட்டி கொள்வதே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஃபஸ்ட்டு இவர் திரு பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப இதில் முக்கியம். அவருக்கு விஷயம் தெரியும், அதனால் அவர் இந்த பொருள் பொதிந்த அறிக்கையை கொடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். திமுக அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன்? விடுதலை மற்றும் கைதுக்கு இடையே நடந்தது என்ன? ஞானசேகரன் வீட்டு படுக்கையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த திமுக அமைச்சர், சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன்? சிறப்பு புலனாய்வு குழுவில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன்? உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம்? இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூலக்கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது. அவர் ரொம்ப பொறுப்பாக பேசக்கூடியவர் திரு பழனிசாமி. அரைகுறையாக வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடியவர் அல்ல. யார் என்ற சார் என்ற இந்த விபரத்தை நான் வெளியிடுகிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டுவிட்டு சாட்டையில் அடித்துக் கொள்பவரும் அல்ல. ஸோ அவர் அந்த யார் என்ற சார் என்ற விவரம் இன்னும் வெளியே வரவில்லை என்றால் அதில் பொருள் பொதிந்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வழக்கு விசாரணையில் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக தமிழக திமுக அரசின் காவல்துறை அவசரமாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டும்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சிங்கிள் அக்யூஸ்டுன்ட்டு ஏன் கமிஷனர் செகண்ட் டே சொல்லணும்? யாரை காப்பாற்ற இந்த வேகம்? பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். விரைவில் அதிமுக ஆட்சி அமையும். அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார்.
அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார். இது அவருக்கு தெரியும் விஷயம். ஓகேவா, யார் இதுலேருந்து அந்த சார் என்னன்றது. சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள் என்று ஒரு பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த முதல்ல இந்த ஒரு சில விஷயங்களுக்கு பதிலை நாமே சொல்லிவிடலாம். இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்றால், ஞானசேகரன் திமுகவோட மிக முக்கியமான ஒரு புள்ளியாக அந்த பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அண்டு இந்த திமுகவில் இந்த மசில் பவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்களை சேர்க்கறது, இந்த வேலையெல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். 170வது திமுக வட்டச் செயலர் திரு சண்முகம் என்பவரும் ஞானசேகரனும் நகமும் சதையும் போல அவ்வளோ நெருக்கம். அந்த சண்முகம் மாசுவுக்கு வளர்ந்துக்கிறோம். ஓகேவா, அந்த ஒரு ஞானசேகரன் அந்த திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு பைக்கில் ஊர்வலம் போன வீடியோஸ்லாம் இப்போ சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாசுவுக்கு இந்த சண்முகம் வளர்ந்துக்கிறோம், சண்முகத்துக்கு ஞானசேகரன் வளர்ந்துக்கிறோம். ஞானசேகரனை சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு கோட்டூர்புரம் ஸ்டேஷனில் தூக்கிட்டு போனவுடனே ஞானசேகரனை ஸ்டேஷனுக்கு போய் ரிலீஸ் பண்ணி கூட்டு போனது இந்த சண்முகம். சண்முகத்தோட ஃபோன் நம்பர் இருக்குது, 700 முடியும். சண்முகத்தோட சிடிஆர் அண்டு ஐபிடிஆரை எடுத்தால் சண்முகத்தை குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்ததற்காக அவரை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். அப்போ என்ன புலனாய்வு பண்ணீங்க நீங்கள் கேட்குறாருல? ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ அந்த ஆளை குற்றவாளியை காப்பாற்ற முயற்சித்து வழக்கின் விசாரணையை திசை திருப்ப முயற்சித்ததற்காக இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேகணுமா சேக வேணாமா? அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தலும் செஞ்சுருக்கணுமா வேணாமாப்பா? செஞ்சுருக்கணும். அப்போ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இந்த எஸ்ஐடி? உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும், இதே வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா? உங்கள் ஃபோனையெல்லாம் பறிச்சுட்டாங்க, இன்னும் ஏன் கம்முன்னு எருமாடு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு வேகமாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? அப்போது திமுக தரப்பில் சொல்லப்பட்டது என்ன? தமிழக காவல்துறை இதை விசாரிக்கவில்லை, நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தார்கள் என்று சொன்னார்கள். நினைவு இருக்கா? இன்னைக்கு யாருமே அதை பேசலை. சொன்னாங்களாப்பா? சொன்னாங்க. இப்போது தீர்ப்பு வந்தவுடன் சிறப்பு புலனாய்வு குழுவில் பணியாற்றும் அதிகாரிகளும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் தானேன்ட்டு ஏன் இன்னைக்கு சொல்கிறீங்க? பொள்ளாச்சியில் அதிமுக காரன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொன்னோன்னே சிபிஐக்கு மாற்றினாரா? இதில் திமுக அனுதாபின்ற அசம்பிளியில் வேற சொல்கிறார் இவர், ஞாபகம் இருக்கா? அப்போது நீங்கள் இதை இயல்பாக சிபிஐக்கு மாற்றி இருந்தால் இந்த சண்முகம் கைது செய்யப்பட்டிருப்பாரா? ஒரே ஒரு அக்யூஸ்டு தான், ஞானசேகரனை தவிர யாரும் அக்யூஸ்டு இல்லைன்ட்டு அருண் அன்னைக்கு வெளிப்படையாக அறிவித்ததற்கு காரணம், அருணுக்கு யார் அந்த சார் என்பது தெரியும், எனக்கும் யார் அந்த சார் என்பது தெரியும். திரு பழனிசாமி அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார், சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதனால் அந்த பெயரை சொல்ல விரும்பலை. அதிகாரி திருச்சியில் வேலை பார்க்குறாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான். அவங்கவுங்க இன்டெலிஜென்ஸுக்கு விட்டுறேன். நீ அதுக்கப்புறம் இந்த ஷோ முடிஞ்ச பிறகு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் நான். இதனால தான் இவ்வளோ வேகம். நீங்கள் இப்போ ஞானசேகரனோட ஐபிடிஆரை எடுத்திங்கன்னா சார் மாட்டுவார். வேகமாக இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனையும் பெற்றுக் கொடுத்ததற்கான காரணம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இதில் வரக்கூடாது என்பதற்காகத்தான், அந்த சார் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இதே பேட்டர்னை நீங்கள் இன்னொரு வழக்கில் பார்க்கலாம். சொல்லுங்கள் டக்குன்னு. ஆம்ஸ்ட்ராங் 30 அக்யூஸ்டு, மிகப்பெரிய கிரிமினல் கான்ஸ்பிரசி, வேகமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? எதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த வழக்கில் சிபிஐ, அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்கிறேன் என்று சொல்லி தலைவர் பதவியை பெற்றாலும் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல, அந்த ஆஃப் பண்ணியாச்சு. சார்ஜ் ஷீட்டு போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாச்சு. திரு பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்ததால் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார். ரொம்ப இஸ் வெரி ஆங்கிரி, ஃபியூரியஸ். சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றுவோம். அண்ட் அந்த ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தார் என்ற இந்த செய்தியை சொல்கிறாருல்ல, இவரை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு வந்த தகவல், குறைஞ்சது இந்த வட்டச்செயலாளர் சண்முகத்தை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கார். இது இவ்வளோ நடந்துருச்சு. இந்த வட்டச்செயலாளர் சண்முகமும் அந்த ஞானசேகரனும் நெருக்கம் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த சண்முகத்தோட சகோதரரின் திருமணம் ஸ்டாலின் தலைமையில்
ஸ்டாலினோட இல்லத்தில் நடைபெறுவதாக இருந்தது. வீட்டில் அவர் முன்னாடி தாலி கட்ட வேண்டும் என்று திட்டம். இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்து திரு மாசுவோட பேர் இதில் அடிபட்டவுடன் திரு ஸ்டாலின் வந்து நீ இந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டின்னு வராதுன்னு சொல்லிட்டார், ஆன் பண்ணிட்டார். நீ என்ன உன் வீட்டில் திருமணம் நடக்கலாம், நான் அப்படி விட்டுருவாங்க அதுக்குன்னு போயா என்று மாசு முன்னிலையில் இந்த திருமணம் நடக்குது. சிஎம் இவன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான், மாசுவோட இந்த சமூகம் நெருக்கம், அவரோட சகோதரருக்கு திருமணம்னு சிஎம் கூட்டின்னு வராதுன்னு சொன்ன பிறகு மாசு என் இல்லத்தில் நான் நடத்தி வைக்கிறேன் திருமணத்தை நடத்துகிறார். அதுக்கப்புறம் அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் ரிசப்ஷன் நடக்குது, அதுலேயும் மாசு கலந்து கொண்டு சிறப்புகிறார். ஒரு நாள் வந்து சைதாப்பேட்டைக்கு போகும்போது சிஎம் கூட மாசு வரல, ஞாபகம் இருக்கா? எனக்கு சைதாப்பேட்டைக்கு வழி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விரட்டி விட்டார் மாசுன்றதுலாம் தகவல் வந்தது, செய்தி வெளியானது, ஞாபகம் இருக்கா? பிப்ரவரி மாதம் நடந்த இந்த திருமணம், டிசம்பரில் இந்த சம்பவம் நடக்குது. பிப்ரவரி மாதம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 18/2/2025 அன்று இந்த திருமணம். சிஎம் இதை கிட்ட சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு மாசு இதை நடத்தி வைக்கிறார். அண்ட் இதில் எல்லோரும் வந்து இதில் இந்த பெண் மீதான இந்த குற்றங்கள் இது விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு அந்த ஞானசேகரன் மீது 12 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கின்றன. அந்த திருட்டு வழக்குகளை பின்னால் தான் கைது செய்தார்கள், நினைவு இருக்கா? அப்போது ஒரு திருடன் போலீஸ் அவனை தொடாமல் இருக்குதுன்னா எந்த அளவுக்கு திமுகவினர் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். அதையும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அவன் மேலே என்னென்ன கேஸ் இருந்துச்சு, எப்படி இவன் சுற்றிட்டு இருக்கிறான் பிரியாணி கடை வச்சுட்டு, அப்போ என்ன விசாரணை இது? நேற்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் பெருமையாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஞானசேகரனுக்கு ஜாமீன் கிடைக்க விடாமல் வாதிட்டது திமுக அரசு வழக்கறிஞர்கள் தானே, தெய்வ செயலுக்கு ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு வாதிட்டதும் திமுக அரசு வழக்கறிஞர்கள் தானே, வாணிஸ்ரீ விஜயகுமாருக்கு ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு வாதிட்டதும் திமுக அரசு வழக்கறிஞர்கள் தானே. என்ன பேசுகிறோன்னே இவங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் முடிஞ்சிச்சு அந்த ராணிப்பேட்டையில் அந்த இஷ்யூ தெய்வ செயலுக்கு. அண்டு நம்ம ஊடகத்துலேயும் பேசணும், அப்ஜெக்டே பண்ணல, வக்கீல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு. இப்போ இதுக்கு மட்டும் அரசு வழக்கறிஞர்கள் வாதாடினாங்களா? இன்னொன்று, அரசு வழக்கறிஞர்கள் ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு தான் வாதாடுவாங்க, ஜாமீன் கொடுன்னு அரசு வழக்கறிஞர் வாதாட முடியுமா காவல்துறை சார்பா? இதெல்லாம் ஒரு மேட்டர்னு எடுத்துகிட்டு வராங்க. இவ்வளவு விரைவாக இந்த இன்னொன்று ஒரு எடப்பாடி அறிக்கையே, யாரை காப்பாற்ற இந்த வேகம், இது பெருமை இல்லை. 5 மாதத்தில் நீங்கள் இந்த கேஸை கன்விக்ஷன் வாங்கினது இது பெருமை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணானா கூட இந்த புத்தி அப்படின்ட்டு போயிடலாம். அதிகாரி இதில் இன்வால்வ்டுனா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹியூமாங்கஸ் கிரைம் இது. ஏடிஎம்கே யார் அந்த சார்ன்றது அவர் பழனிசாமிக்கு இது விஷயம் தெரியும் இல்லை? அவருக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு சார், தெரியும், விட மாட்டேங்கிறார். நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா, நான் சொன்னது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோசிச்சு பாருப்பா, படிக்கிற பிள்ளைங்கப்பா. இதை பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டமே சேர்ந்து நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னா, அதனால தான் இதை சொல்கிறாரு, உடன் சாரை காக்கும் சார்களின் கூண்டில் ஏற்றுவோன்னு. எதுக்கு அவ்வளோ அவசரமாக இருக்குன்னு சொல்கிறாரு ஒரே அக்யூஸ்டன்? எப்படி சொல்கிற? இன்வெஸ்டிகேஷன் ஜஸ்ட் கமென்ஸ்டு, கரெக்டாக? ஐபிடிஆரை வாங்கி பார்த்து எவன் கூடலாம் பேசியிருக்கிறான், இவன் இந்த 6 மாதமாக இவனோட ஆக்டிவிட்டி என்ன? தட் மே பி எ சாலிட்டரி இன்ஸ்டன்ட். இந்த கம்ப்ளைண்ட், இந்த விக்டிம் இருக்காங்கல்ல, திஸ் மே பி எ சாலிட்டரி இன்ஸ்டன்ஸ். வேற விக்டிம்ஸு அதை சேர்த்தானே விசாரிக்கணும். எப்படி அப்போ நீங்கள் ஒரே கேஸ் எப்படி சொல்கிறீங்க? எதுக்கு அருண் இவ்வளோ வேகமாக சொல்லணும் சொல்லுங்கள்? நீங்கள் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர் கிரேவ் கிரைம்ஸில் ப்ரெஸ்ஸை சந்திப்பாங்க, த மேட்டர் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இதானே சொல்லுவாங்க. விசாரணை முடியும் வரை எதுவும் சொல்லக்கூடாது, முடியாது. விசாரணை முடிஞ்ச பிறகு தெரிஞ்சுங்க, இப்படி தானே நார்மலாக சொல்லுவாங்க. ஒரே அக்யூஸ்ட் எப்படி சொல்கிறீங்க அருண்? ஏன் சொல்லணும்? நடுவில் கூட வந்தது சார், அந்த அதிகாரி ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவர் அப்படின்லாம் ஒரு தகவல் வந்துச்சு மீடியாவில். அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் யார் சங்கர் ஜிவால் அவர்கள் கொடுத்தாரா, யாரோ ஒருத்தவங்க அருண் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. இல்லை சார், அந்த இது வந்தது, ப்ரெஸ் நோட் வந்தது. இல்லை ஒரே ஒரு குற்றவாளி தான், அப்படிலாம் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு. இதை ஃபர்தராக யாரும் வந்து விசாரித்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் ஜேர்னலிஸ்டெல்லாம் கூப்பிட்டு ஃபோனை பிடிங்கி மிரட்டினது. ஜேர்னலிஸ்ட்டை ஃபோனை கூப்பிட்டு பிடிங்கி ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் நீ இவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப்பில், புரியுதா? அப்போ அவங்களுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கும் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. மிரட்டுறது, நீ இதை பற்றி பேசவே கூடாது. எவனும் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டேன், அதையே வாயை திறக்கலையே இந்த ஜேர்னலிஸ்ட்டு. யார் வாயை திறந்தது? 3 நாளாக போட்டு அடின்னு அடித்த உடனே கோவம் வந்து கத்துனாங்க ப்ரெஸ் கிளப்பில். பிடுங்கினோடனே 2 நாள் கம்முன்னு இருந்தாங்களா? இல்லை, மேலும் அவங்களுக்கு சிக்கல் வந்துகிட்டே இருந்தது, நெருக்கடிகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க.
அதனால இதோட வாயை மூடிட்டு இருந்தா இது முடியாது போல இருக்குன்னு தான் அவங்க சொன்னது. என்னது? ப்ரெஸ் கிளப் வெளியே வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போ நீங்கள் இதோட ஒரு சிஸ்டம் தெரியுதா? இந்த சாரை காப்பாற்றணும். அப்படி அந்த ஒரு அதிகாரின்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு அதிகாரி தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரியுது, அவரை மட்டும் கை கழுவி விடுறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஹி பிலாங்ஸ் டு மை காடை. இன்னொன்று, நான் தான் கவர்மெண்ட்டை நடத்துகிறேன், நான் யாரை நினச்சாலும் காப்பாற்றுவேன், நான் தான் கவர்மெண்ட்டு. ஒரு நல்ல முதல்வர் இருந்தானா யோ வாயை மூடுன்னு இருப்பார், விசாரணை நடக்கட்டும். இன்னொன்று, சிபிஐ கொடு, அதானே கட்சிக்காரன் சம்மந்தப்பட்டிருக்கான், நாளைக்கு பாரபட்சம் இல்லாமல் விசாரணை. இன்னொன்று, இது சிபிஐக்கு ஒப்படைக்கிறதுனால ஸ்டாலினுக்கு நல்ல பேர் தானே கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட சிஎம் இல்லாததுனால தான் இவர் துணிச்சலாக ஒரு ரெக்வெஸ்ட் தான். அப்போ இது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அந்த அதிகாரிகளுக்கு மேலும் அதீத நம்பிக்கையை கொடுக்கும். ஆமாம், எது பண்ணாலும் நான் தப்பிப்பேன், எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் வைத்தது தான் சட்டம். சரி, இப்போ ஞானசேகரன் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இன்னாரே இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்ல? கோர்ட் அனௌன்ஸ் கொடுத்தது காம்பன்சேஷன். அதை விடுங்க சார், பொள்ளாச்சி மாதிரி இன்னொரு 25 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கொடுத்துக்க வேண்டியதானே? கொடுங்க. ஐடென்டிட்டி வெளியானதுக்கு தான் கோர்ட் 25 லட்சம் கொடுத்துச்சு. உண்மையிலே அக்கரன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, அதில் பொள்ளாச்சியில் மைலேஜ் தேடுறதுக்கு.